அவங்க எல்லார் வாயிலேருந்து வர வார்த்தை பிரபு சார் தான். இன்ஃபேக்ட் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு 4 அடுக்கில் வருதுன்னா பிரபு சாருக்கு ஒரு 10 அடுக்கில் வர்றது எல்லாருக்கும் கொடுப்பாரு. எஸ், இந்த சாப்பாடுங்கிற விஷயம் பேசாமல் இருக்க முடியாது. தாத்தாவும் சரி அப்பாவும் சரி அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் எந்த அளவுக்கு நிக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட டயட்டை பிரேக் பண்ணுறதுனால நிற்காக பார்த்து சரி இது முடியுமா முடியாதா, இல்லை யாராவது ஒருத்தர் சண்டே அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு ஷூட்டிங் அன்னைக்கு பிரியாணி இருந்தே ஆகணுங்கிற மாதிரி வச்சு விட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு மேலே ஷூட்டிங் பண்ணவே முடியாது. அம்மாவுக்கு வந்து சிவாஜி சார் வீட்டில் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வருது ஒரே பூரிப்பாக இருக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் போகும்போது சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, அது மாதிரி எல்லாருக்கும் போகுமா சார் பார்சல்? இந்தியா முழுக்க போகும். நீங்களும் உங்க அட்ரஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருங்க சார். உங்களுக்கும் வந்திருக்கு. யாருக்கும் அந்த பாரபட்சம்ன்றதே இல்ல. இல்ல ஒரு வணக்கம்னு ஒரு வாட்டி சொன்னா கூட அவங்களுக்கு அவங்க மேல ஒரு அன்பு காட்டுறதுன்றது அது ஒரு RMKV வெட்டிங் சில்க்ஸ் அன்றும் என்றென்றும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. சிவராஜ் காலேஜ் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி சேலம். கான்டாக்ட் 8110802500. பாடல் பாடியே அந்த ஒரு காதல் உருவாயிருக்கா? அதான் சினிமா ஃபீட் பண்ற விஷயம் நினைக்கிறேன். காதல் பாட்டு பாடினாலாம் காதல் இல்ல, நீங்க பாட்டு பாடி அந்த ஒரு பாட்டு பாடினா கரெக்ட் பண்ணலாம், கல்யாணம் எல்லாம் ஆகாது. இல்ல அவங்களும் பாட்டு பாடுவாங்க. ஐயாவோட ஒய்ஃபும் சூப்பரா பாடுவாங்க. நான் பாட்டுக்கு இருந்தேன். பாட்டுனால அவங்கதான் அவங்க தேன் சுடரேவா மாறிட்டாங்க. தேன் சுடரேவா மாறல. So you were like around 21 or 22ல உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது it was like கொஞ்சம் ஏர்லியாவே இருந்துச்சு. நீங்க அப்ப ரெடியா இருந்தீங்களா இல்ல ரொம்ப சின்ன பையனா இருந்தீங்களா? எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பர்சனலா? இல்ல, எனக்கு ஆக்சுவலி we felt it was early only. பட் அந்த டைம்ல அது நடக்குது. ஒரு நல்ல விஷயம் எதுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான். பிகாஸ் என் ஒய்ஃப் ஏற்கனவே தெரியும். ஸோ அதனால மேரேஜுங்கிறது வந்து ஃபேமிலி ஹாப்பியா பண்ணி வைக்கிறாங்கிற போது அது எதுக்கு நம்ம நிறுத்த போறோம். ஸோ we grew together. அதாவது நீங்க 24 வயசுல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொன்னா ஒரு அவமானமாவே இருக்கு. ஸோ அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். அப்ப நம்ம ஸோ ஒரு வயசு வந்துட்டா ஒரு பொண்ணு நம்மள பார்க்கலனாலே நம்ம ஒரு இன்வாலிட்ன்றதை சோஷியல் சிம்பிள் ஆயிடுது. மத்தவங்க நினைக்கிறாங்க அவங்களோட பார்வைக்காச்சும் ஒரு காதலோ ஒரு திருமணம் பண்ணிக்க வேண்டியது சூழல். மத்தவங்களுக்காக நம்ம கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறதான இம்பார்ட்டன்ட். நமக்காக வேணும்னா நம்ம ஒருத்தர பிடிக்கும்னு சொல்லலாம், கல்யாணம் பண்ணலாம். மத்தவங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோமோன்றதான் ஐ திங்க். 30 வயசுல கார் வாங்கறதுக்குலாம் கேள்வி கேக்குறாங்க. எங்க அப்பா வாங்கி கொடுத்த கார் யூஸ் பண்றீங்க, நல்லா இருக்கு, சர்வீஸ் தானே பண்ணிட்டு இருக்கற மாதிரி இருக்கு. நீங்களா எப்ப வாங்குவீங்க? அப்புறம் பெரிய கார் எப்ப வாங்குவீங்க? அந்த மாதிரி எனக்கு டார்ச்சர் நான் தாண்டா பங்கு. கையில வந்ததெல்லாம் காணாம போகுது கொண்டா அப்படின்னாரு. அந்த 2 லைன் அவருக்கு கையில வந்ததெல்லாம் காணாம போகுது, கொட்டுற கண்ணீர் எல்லாம் சோடாவா மாறுதுன்ற 2 லைன் வந்து ஸோ இதுதான் பாட்டோட எமோஷன் இல்லையா அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது அவரோட ஒர்க் பண்றது. முன்னாடி அந்த பேனர் பார்த்ததுல என்ன தெரியல, ஹேவ் ஷோ கால்டு நவீன் வாழை விருந்துன்னு ஒரு ஷோ. அதுல வந்து சாப்பிட்டுக்கிட்டே கெஸ்ட் கூட எல்லாம் இன்டர்வியூ நிறைய பண்ணுவோம். கடைசியான ஒரு 10 பேரை இன்டர்வியூ பண்ணிருப்பேன்னா அதுல 9 பேர் சொன்ன வார்த்தை, யாரு நீங்க சாப்பிட்டு பார்த்ததுலேயே பயங்கரமா பிரபு சார் பிரபு சார் பிரபு சார். அதுவும் ஒருத்தர் பேசி வேற காட்டுறாங்க, பிரபு சார் என்ன பண்ணுவாரு, டி நட்டி இங்க வாடான்னு சொல்றதுல அது பீட் மேல் அண்ட் ஃபீமேல் யாரா இருந்தாலும் அவங்க எல்லார் வாயிலேருந்து வர வார்த்தை பிரபு சார் தான். இன்ஃபேக்ட் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு 4 அடுக்கில் வருதுன்னா பிரபு சாருக்கு ஒரு 10 அடுக்கில் வர்றது எல்லாருக்கும் கொடுப்பாருன்னு. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்றீங்களா? உங்க செட்ல எப்படி இருக்கும் அந்த சாப்பாடுலாம்? நான் ஃபுல்லா ஷூட் பண்ணது கோபியில ஷூட் பண்ணேன். ஸோ கோபியில் ஒரே ஒரு நாள் வி ஹேட் லைக் ப்ராப்பர் கறி விருந்து ஸ்டைலில் அங்கே கொங்கு பிரியாணிலாம் ஆர்டர் பண்ணி அங்கே சாப்பிட்டோம். இவங்க மட்டும் சாப்பிடல, இதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வெஜிடேரியன் அதனால. பட் ஐ மீன் இங்கே சென்னையில் ஷூட் பண்ணோம்னா அதுக்கான நடக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. பட் நாங்கள் கோபியில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுவே ஒரு தனி ஃபேமிலியாட்டம் இருந்துச்சு. டெய்லி உட்காந்து சாப்பிட்டுருக்கிறதுலாம் ஒரு பட்டாளமாக தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் எஸ், இந்த சாப்பாடுங்கிற விஷயம் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா தாத்தாவும் சரி அப்பாவும் சரி அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் எந்த அளவுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட டயட்டை பிரேக் பண்ணுறதுனால அன்றைக்காக பார்த்து சரி இது முடியுமா முடியாதா, இல்லை யாராவது ஒருத்தர் சண்டே அன்றைக்கி ஷூட்டிங் வச்சுட்டாங்கன்னா அன்றைக்கி ஷூட்டிங் அன்றைக்கி பிரியாணி இருந்தே ஆகணுங்கிற மாதிரி வச்சு விட்ருவேன். ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு மேலே ஷூட்டிங் பண்ணவே முடியாது, ஏன் அந்த மயக்கத்தில் இருப்பாங்க. பட் அது ஒரு நல்ல ஃபீலிங். அது இப்போ சென்னையில இருந்து அன்னையிலத்துல இருந்து சாப்பாடு வருமா உங்களுக்கு? ஆமாங்க, எப்பவுமே உங்களுக்கு கையில உங்க டீம் வந்து இந்த மாதிரி அன்னைக்கு முன்னாடியே சொல்லிடுவீங்க? அன்னைக்கு முன்னாடியே என்ன எதுன்னு யாராவது சாப்பிடுவாங்கன்னு பேசிட்டு தான் பண்றது. ஆமா, ஓகே ஓகே. நீங்க அது இனிஷியல் ஸ்டேஜ்ல எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா கேட்கும் போதே. ஏன்னா அது வீட்டுல எவ்வளவு அந்த வீட்டுல சமையல் கட்ட அணைக்க மாட்டாங்களான்ற அளவுக்கு ஒரு கேள்வி இருக்கு. வந்துகிட்டே இருக்க ஒரு 40 பேருக்கு சாப்பாடு 50 பேருக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அனுப்புறேன்றாங்க. வேணுங்கிற டைம்ல சொன்னா அனுப்பிச்சு விட்ருவாங்க, அவ்வளவுதான்.
ஆமா. நீங்க கொடுத்துருக்கீங்களா அது மாதிரி உங்க செட்டுக்கு ட்ரீட் ஏதாச்சும்? நிறைய வாட்டி. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு படம் ஒரு ப்ரொடக்ஷன்? இப்படிதான் வானம் கொட்டட்டும்னு படம், சரத் சார், ராதிகா மேம் எல்லாமே இருந்தாங்க. சண்டே அன்னைக்கு ஷூட்டிங் வச்சாங்க. சண்டே அன்னைக்கு ஷூட்டிங் வேணாம்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி சண்டே வச்சே அப்புறம் சரி ஓகே நீங்கள் வைங்க நானும் வைக்கிறேன்னு சொல்லி விட்டு மெயின் ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் பிரியாணி இதுன்னு பார்சல் பண்ணி விட்டு பாயாசம் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு திருப்பியும் லஞ்ச்லாம் முடிச்சு திருப்பியும் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது 4:30 மணி ஆச்சு. அதுக்கு சரி சீக்கிரம் முடிச்சுக்கலாம்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி இருக்கும், ஒரு தடபுடல் விருந்தா தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க விருந்து சாப்பிட்டுருக்கீங்களா உங்க வீட்டு விருந்து? ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எனக்கு வந்து வீட்டுக்கு சார் அனுப்பிச்சிடுவாரு. சரி. வீட்டுல செய்யற பலகாரம் அனுப்புவாங்க. நம்ம சின்ன வயசுல பாட்டி செஞ்சது அதோட அந்த ட்ரெடிஷன் நாங்களாம் விட்டுட்டோம் எங்க ஃபேமிலி. இந்த மாடர்ன் சிட்டியோட லைஃப் ஸ்டைல அதை மறந்துடுவோம். திடீர்னு தீபாவளி கரெக்டாக 3 days பிஃபோர் சார் கால் பண்ணி எவ்ரி ஃபெஸ்டிவல் கால் பண்ணுவார். ஏங்க அட்ரஸ் அனுப்பிச்சுடுங்க, லொக்கேஷன் அனுப்பிச்சுடுங்க. ஒரு பெரிய டப்பால வரும். எனக்கு ஸ்நாக்ஸ் கிடச்சுன்னு சந்தோஷம். எங்க அம்மாவுக்கு வந்து சிவாஜி சார் வீட்டுல நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வருது, ஒரே பூரிப்பா இருக்கு எங்க அம்மாக்கெல்லாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து அது நீங்க அடக்கவே முடியாது. இந்த ஊரோட ஃப்ளேவர் நீங்க அதை அடக்க முடியாது. அதுல ஒரு தஞ்சாவூர் ஒரு சைடு ஒரு டச் இருக்கும், மதுரை டச் இருக்கும், சென்னை டச் இருக்காது. மற்றபடி செம்மையா இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ், பெரிய பெரிய பாக்ஸா வந்துடும். எத்தனை பேருக்குன்னு சார் 2 பேர் தான் சார் வீட்டில் இருக்கும் சும்மா சொல்லுவேன். அது ஒரு 6-7 பேருக்கு வந்துடும். ஆனால் ஓகே, அது மாதிரி எல்லாருக்கும் போகுமா சார் பார்சல்? Yeah. இந்தியா முழுக்க போகும். ஆமா. ஓகே சார், நீங்களும் உங்க அட்ரஸ் எல்லாமே கொடுத்து வச்சிருங்க சார். வந்திருக்கேன். உங்களுக்கும் வந்திருக்கு. யாருக்கும் அந்த பாரபட்சன்றதே இல்ல, எல்லாருக்கும் போயிருக்கு. சும்மா பார்க்க போனா எனக்கு கேக், ஒரு பெரிய பாக்ஸ்ல கேக், அது வேற ஏதோ டேர்ம் சொன்னாரு. சோ காம்ப்ளிகேட்டட் டேர்ம். ஒரு கேக்குக்கே ஒரு புது டேர்மா இருந்துச்சு. ஓகே, வீட்ல என்னங்க இல்ல ஒரு வணக்கம்னு ஒரு வாட்டி சொன்னா கூட அந்த அவங்களுக்கு ஒரு அவங்க மேல ஒரு அன்பு காட்டுறதுன்றது அது ஒரு அவங்க வீட்டோட வழக்கம். இல்ல நான் ஜோக்குக்காக புரியுது. எல்லாருமே சொல்றாங்க. எங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. யாரை கேட்டாலும் அவங்க வாயில இருந்து வர வார்த்தை பிரபு சார், அன்னை இல்லம், அது சொல்லிக்கிட்டே இருக்கும் போது எங்களுக்கு எப்பா எவ்வளவு தானே அவங்க சாப்பாடுக்கு செலவு பண்றாங்கன்ற அளவுக்கு ஒரு கேள்வி. இல்ல அதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, இன்னொருத்தர் கொடுத்து நம்ம அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க பாருங்க. நான் ரேண்டமா கேட்கும்போது அவ்வளவு பேர் விட்டுட்டு ஒருத்தரோட பேர் சொல்றாருன்னா தட் சேஸ் த லெகசி. லவ் மேரேஜ்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு பக்கம் குதூகலிக்கமா இருக்கும். அடடா நம்மளும் காதல் திருமணம் தான் பண்ணணும். இன்னும் சில பேருக்கு என்னன்னா அந்த காதல் கை கூடாம போச்சேன்னு இருக்கும். அரேஞ்ச் மேரேஜா இருக்கும். ஸோ படத்தோட கதாநாயகன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு கல்யாணத்துக்கு இந்த வயசுல கல்யாணம் பண்ணா கரெக்டா இருக்கும்? பாய்ஸ், ஒரு ஆண்கள் தரப்புல இருந்து நீங்க சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இட்ஸ் ஒரு ஐடியல் ஏஜ் ஃபார் மேரேஜ். ஐடியல் ஏஜ் ஃபார் ஸ்கூல் இருக்கு, ஐடியல் ஏஜ் ஃபார் மேரேஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். When you're ready, you can go in for the marriage. I think ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்கு. ஒரு certain ஏஜ் மேலே there's so many factors including aging, பயாலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து உங்களை யோசிக்க வைக்கும் நம்புகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது, பட் இட்ஸ் an இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். மேரேஜ் இட் செல்ஃப் இஸ் a சாய்ஸ். அதுவும் எந்த வயசில் கல்யாணம் ஆகுது, அவங்கவுங்க ரெடியாக இருந்தால் கல்யாணம் ஆகும். ஏன் உங்ககிட்ட இது மெயினா கேட்டேன்னா, so you are like around 21 or 22ல உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது இட் வாஸ் லைக் கொஞ்சம் ஏர்லியாவே இருந்துச்சு. நீங்க அப்ப ரெடியா இருந்தீங்களா, இல்ல ரொம்ப சின்ன பையனா இருந்தீங்களா? எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பர்சனலா? இல்லை, எனக்கு ஆக்சுவலி we felt it was early only. பட் அந்த டைமில் அது நடக்குது. ஒரு நல்ல விஷயம் எதுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தான். பிகாஸ் என் ஒய்ஃப் ஏற்கனவே தெரியும். ஸோ அதனால் வென் மேரேஜுங்கிறது வந்து ஃபேமிலி ஹாப்பியாக பண்ணி வைக்கிறாங்கங்கிற போது அது எதுக்கு நம்ம நிறுத்த போகிறோம். ஸோ வி க்ரூ டுகெதர். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட வி க்ரூ டுகெதர். இன்ஃபேக்ட் ட்ரெய்லரை பார்க்கும்போதே ஒரு 30+ ஆகும்போது பசங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அந்த உள்ள வர 1-2 நரைச்ச முடிக்கு டை அடிக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏதோ பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எத்தனை வயசு சார்? கரெக்டாக 25. ஸோ இட்ஸ் அ லவ் மேரேஜ் தான் அதுவும். கண்டிப்பாக பாடல் பாடியே அந்த ஒரு காதல் உருவாயிருக்கா? அதான் இந்த சினிமா ஃபீட் பண்ற விஷயம் நினைக்கிறேன். அதெல்லாம் காதல் பாட்டு பாடலாம், காதல் இல்ல நீங்க பாட்டு பாடி அந்த ஒரு பாட்டு பாடினா கரெக்ட் பண்ணலாம், கல்யாணம் எல்லாம் ஆகாது. அவங்களும் பாட்டு பாடுவாங்க. ஓ, ஐயாவோட ஒய்ஃப் சூப்பரா பாடுவாங்க. அதான் நான் பாட்டுக்கு இருந்தேன். பாட்டுனால அவங்கதான் உங்க தேன் சுடரேவா மாறிட்டாங்க. தேன் சுடரேவா மாறல, நல்லா தேன் சுடரேன்னா ஒரு நல்ல வார்த்தைல அப்படி நினைச்சுங்க. அது தேன் சுடரேவோட மீனிங் என்னன்னா, சுடர்னா வந்து அந்த ஃபயர் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த தேன்ல ஒரு திரியை வச்சு ஒரு விளக்கு ஏத்துனா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆக்சிமோரானு. அந்த மாதிரி என் வாழ்க்கையில நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. பட் எனக்கு கல்யாணம் ஆகும்போது லைக் ஐ வாஸ் வெரி யங். பட் நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப, அதாவது கல்யாணம்லாம் எனக்குலாம் ஆகும்லாம் நான்
நினைச்சு கூட பார்த்தல. அந்த மாதிரி ரொம்ப டிட்டாச்சான டைப்பு. திடீர்னு எங்கேயாவது காணாம போயிடுவேன். ஒரு 3 மாசம் இருக்க மாட்டேன் வீட்டுல. திடீர்னு வருவேன். அப்ப திட்டு வாங்குவேன். இந்த மாதிரி தான். நான் ஒரு நிறைய வாட்டி வீட்டுல இருந்து காணாமலாம் போயிருக்கேன். அப்புறம் நைட்டு ஃபுல்லா தேடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே தான் எங்கேயாவது மொட்டை மாடியில் உட்காந்துருப்பேன் மிட் நைட் போய். இந்த மாதிரி கொஞ்சம் கிராங்கியான கேரக்டர்ன்றனால ரொம்ப டிபெண்டபிள் கிடையாது நம்ம. ஸோ நம்மளுக்கு மேரேஜ்லாம். பட் ஆஃப்டர் ஐ மெட் மை லைக் அவங்கள சுதாவை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தென் ஐ தாட் ஓகே இவங்களோட இருக்கணும்னா கல்யாணம் பண்ணாதான் முடியும். ஸோ ஓகே ஃபைன் மேரேஜ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தென் ஆஃப்டர் கெட்டிங் இன் டு மேரேஜ் ஐ ரியலி லைக் மேரேஜ்ன்ற ஐடியா வந்து நான் ரொம்ப சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் முன்னாடி. இப்போ வந்து ஐ திங்க் இட்ஸ் கிரேட் ஸ்டெபிலிட்டி. ஒரு ஆம்பளையை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது வந்து மேரேஜால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பிகமிங் அ மேன் இருக்குல்ல, இப்போ நம்ம ஊர்ல வந்து நிறைய பேர் இதை லேட் பண்றதுனால மேரேஜ்குள்ள ஃபுல்லா அந்த கம்பேனியன்ஷிப் மோடுக்குள்ளேயே போக மாட்டாங்க. கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒரு மோட்ல இருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து ரொம்ப மேன் சைல்டாவே இருக்காங்க. 40 வயசு ஆனாலுமே அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி நம்ம ஒரு அந்த இது வரமாட்டேங்குது. பட் எனக்கு வந்து அவங்க அதை பண்ணாங்க. இல்லை நானுமே ஒரு சைல்டா இருந்திருப்பேன். பட் லாட் ஆஃப் க்ரோயிங் அப் ஹேப்பன் பிகாஸ் ஐ மேரிட். ஸோ நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, லவ் பண்றது அப்படின்னு கூட நான் அதை டிஃபைன் பண்ணல. பட் ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஒரு ப்ரெஷரே இல்லாம இப்ப வந்து என்ன இப்போ ரொமான்டிக் டேட் பண்ணா கூட வேர் இஸ் திஸ் கோயிங் நெக்ஸ்ட்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதுல ப்ரெஷர் இருக்கு. எனக்கு அந்த ப்ரெஷரே இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வி ஜஸ்ட் ஹங் அவுட் அண்ட் வி தாட் ஓகே நல்லா தானே இருக்கு, இப்படியே இருக்கலாமே. அதுக்கு என்ன பண்ணோம்னா கல்யாணம் பண்ணோம். சரி ஓகே கல்யாணம் பண்ணோம், அவ்வளவுதான். ஓகே சரி. ஆஸ் ஒரு ஹீரோயின் ஆஃப் த லவ் மேரேஜ் மூவி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ நிறைய பெண்கள் என்ன சொல்றாங்க, பசங்க லவ் பண்ணும் போதெல்லாம் பயங்கர கரெக்டா தான் இருக்கிறானுங்க, ஆனா கல்யாணம் வரும்போது தான் லைட்டா பேக் அடிக்கிறாங்க, இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் மாறுது, அதெல்லாம் சொல்றாங்களே. ஸோ வாட் இஃப் சம் எங்கல் ஆஸ்க் யூ கல்யாணம் பண்ணிக்கலாமா, லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணலாமான்னு கேட்டா வாட் வுட் பி யுவர் அட்வைஸ்? சார் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிஜமாவே ஓகே உங்க கூட இருக்கணும்னா they'll say yes to getting married to you, you know. So அந்த மாதிரி I believe in conscious companionship, both of you deciding that okay we like each other and we want to spend the rest of our lives together என்ற மாதிரி யாராவது கிடைச்சு அவங்க decide பண்ணாங்க தான் then they can settle down for sure. Like it doesn't happen when okay enakku venu but then that person is not agreeing. You can't force that person forcefully you can't get them to accept marriage. So on the madri when the time comes maybe they'll be ready. So it's your choice whether you want to like wait till the person agrees or move on with your life. உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா இப்ப இந்த படம் பார்க்கும்போது ஆப்வியஸா ஒரு பக்கம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அடா என்ன மாதிரியே ஒருத்தர் அங்க இருக்கிறாரு இப்ப அப்படி ஒண்ணு தோணும். இன்னும் சில பேர் இப்ப இருக்கவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஏன் இந்த வயசான கல்யாணம் பண்ணியே ஆகணுமா, அது கரெக்டா அமையணும், அது 2 மனசுக்கு செட் ஆகணும், ஏன் 35ல கல்யாணம் பண்ணி 40ல ஒரு வீடு வாங்குறது ஒரு கிரேட் மூவ். ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் இது பார்க்கும்போது ஐயோ ஒரு வேளை 30க்குள்ள கல்யாணம் பண்ணி ஆகணும் போல, 32னா நம்ம ஏஜ் பார் ஆயிட்டுமா, எக்ஸ்பயர் ஆயிட்டுமான்ற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்துடாதா? நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல நம்ம நார்மல் லைஃப்ல வந்து நம்ம சொசைட்டி நமக்கு செட் பண்ணிட்டே இருக்குல்ல சார் எல்லாத்தையும். இந்த வயசுக்குள்ள நம்ம 10th முடிக்கணும், இந்த வயசுக்குள்ள 12th முடிக்கணும், இந்த வயசுக்குள்ள காலேஜ் முடிக்கணும், இது இப்ப இந்த வயசுல சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பையன் கூட 28 வயசு ஆயிடுச்சு இன்னும் என்ன ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கான்ற கொஸ்டின் வந்துடும். எவ்வளோ பணம் இருந்தாலும் நீ சம்பாதிச்சு தான் ஆகணும், வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த லிஸ்ட்ல வந்து கல்யாணத்தை கொண்டு வந்துட்டோம். கல்யாணமா சேர்ந்துருச்சா இல்லை சொசைட்டியாக கொண்டு வந்துருச்சான்னு தெரியல. ஸோ அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வந்து 30 செட் ஆகிறதுக்கு ரீசன் ஏன்னு தெரியல. பட் செட் ஆயிடுச்சு. நான்லாம் அந்த பயத்தில் இருந்திருக்கேன். நான் ஆக்சுவலாக 30க்குள்ள கல்யாணம் பண்ணேன். ஒரு பயத்திலேயே 30க்கு மேல ஆனா எதுக்கு நம்ம 30 கிராஸ் பண்ணணுன்ற ப்ரெஷர் எனக்கு 29ல கல்யாணம் பண்ணேன். இத்தனைக்கும் நல்லா தான் இருந்தேன். எனக்கு லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களுக்கு வயசு இருந்துச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு. நான் ஏன் அந்த ப்ரெஷருக்குள்ள போகணும்னு எனக்கே தெரில. ஸோ அது வந்து சொசைட்டி செட் பண்ணிடுச்சு. அதை பிரேக் பண்ணுறதும் பிரேக் பண்ணாததும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலோட ஒரு சாய்ஸ் தான் அது. அதை அவமானமாக பார்க்கக்கூடாது நான் நினைக்கிறேன். அப்படி நான் மைட் பி அந்த வயசில் பார்த்தேன், தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்காம இருந்தால் இன்னும் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்கலாம், ரிலாக்ஸ்டாக படம் பண்ணியிருக்கலாம், இன்னும் நிறைய டைம் எடுத்துருக்கலாம். ஸோ அது வந்து சொசைட்டல் ப்ரெஷர் தான் அது. இல்ல கல்யாணமே கூட இல்லை. இப்போ நான் அதாவது நீங்க 24 வயசுல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொன்னா ஒரு அவமானமாவே இருக்கு. ஸோ அது கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். இப்போ நம்ம ஸோ ஒரு வயசு வந்துட்டா ஒரு பொண்ணு நம்மள பார்க்கலனாலே நம்ம ஒரு இன்வாலிட்ன்றதே ஒண்ணு சோஷியல் சிம்பிள் ஆயிடுது. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட பார்வைக்காச்சும் ஒரு காதலோ ஒரு திருமணம் பண்ணிக்க வேண்டியது சூழ்நிலை. மத்தவங்களுக்காக நம்ம கல்யாணம் பண்ண முடியாதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஆமா. நமக்காக வேணும்னா நம்ம ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்லலாம், கல்யாணம் பண்ணலாம். மத்தவங்களுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோமோன்றதான் ஐ திங்க். 30 வயசுல கார் வாங்கறதுக்குலாம் கேள்வி கேட்கறாங்க. எங்க அப்பா வாங்கி கொடுத்த கார் யூஸ் பண்றீங்க, நல்லா இருக்கு, சர்வீஸ் நான் தானே பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கு. நீங்களா எப்போ வாங்குவீங்க, அப்புறம் பெரிய கார் எப்போ வாங்குவீங்க, அந்த மாதிரி. அண்ட் எப்படி இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு மிஷ்கின் சாரோட பாடல்
அதுவும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மோட், அவருக்கான ஒரு ஜோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஜோன். ரொம்ப நாளா ஆடியோ லான்ச்லயே தலைவரை பாட வச்சுட்டு இருக்கிறாங்களேன்னு ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு. உண்மையிலே அந்த ஒரு ஆடியோ ட்ராக் வரும்போது சந்தோஷமா இருந்துச்சு. வெரி ஹாப்பி ஆக்சுவலி மிஸ்கின் சார் பாடினதுல. ஒரு யாரோட சாய்ஸ் இது அவர் பாட வைக்கலாம்? ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஒன்லி. இயக்குனர் முதல்ல அவர் என்ற எப்படியுமே அதாவது சண்முகம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பர் ஐடியா. அவரு எப்பயுமே வந்து மிஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாட வைக்கலாமான்னு கேட்க மாட்டாரு. மிஸ்கின் பாடினா எப்படி இருக்கும், தப்பா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல, அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் எனக்கு பாட வைக்கலாமான்னு சொன்னா கூட இல்ல பாத்துக்கலான்றேன். அப்புறம் இல்ல வேணாம்ல அப்படின்ட்டு போயிடுவாரு. வேணாம் இல்லையா, ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா நல்லா தான் இருக்கும்ல அப்படின்ட்டு எனக்கு மைண்ட் செட் பண்ணிடுவார் அந்த மாதிரி. பட் ஆனா இந்த கேஸ்ல வந்து எனக்கு என்னன்னா, முதல்ல வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சிங்கரையே இமேஜின் பண்ணல. நம்ம யோசிச்சது வந்து ஒரு மாதிரி, ஏன்னா இது வந்து ஒரு சூப் சாங்குன்றதுனால, ஒரு கல்யாணத்துல வர பிரச்சனைனால ஒருத்தன் பாடுற பாட்டு அப்படின்றனால எப்படி இருக்கும். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப ராக்கிங்கா பாடுவாரு. பட் இது ஒரு மாதிரி குழஞ்சு பாட வேண்டிய இடங்களும் இருந்ததுனால வந்து நான் கொஞ்சம் டவுட்டா இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவருக்கே கால் பண்ணேன். மிஸ்கின் சார் கால் பண்ணி, இந்த மாதிரி சார் ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு உடனே அவரு நம்ம ஒர்க்லாம் கேட்டதுல இருந்து வேற ஏதாவது எதிர்பார்த்து வரோம் அப்படிங்கிற பயத்துல சரி ஓகே இல்ல அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப மியூசிக்கலா அந்த விஷயம் இல்லை, பட் ஒரு மாதிரி எமோஷனா இந்த மாதிரி ஒரு சூப் சாங்கா இருக்கு பரவாயில்லையா, அதெல்லாம் நீ அனுப்புக்கண்ணா அப்படின்னாரு. அனுப்பிட்டு அப்புறம் ரிப்ளையே இல்லை. ஆனா பாட்டு கேட்டா எப்ப பாடணும் சொல்ல பாடிடலாம் அப்படின்ட்டாரு. ஸோ சார் இல்லை பாட்டு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லை எதுவுமே சொல்லலை. நேரம் வந்தாரு, வந்துட்டு இம்மிடியட்டா பாட்டுக்குள்ள இறங்கினாரு. பயங்கரமான ஒரு மேஜிக் பண்ணிட்டாரு. 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துல ரொம்ப பிடிச்சு பாடணும்னு சொன்னாரு இந்த பாட்டு. அண்ட் இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அவர் படத்துக்கு இல்லாம இன்னொரு படத்துக்கு இதுதான் முதல் முறையா பாடுறாரு. அதனால அந்த ஒரு பெருமை வந்து இவரை சேரும். நான் கேட்ட உடனே நான் சொன்னேன், என்ன எஸ்பிபி சார் பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு எல்லாரும் பாட்டு கேட்டு பெரும்பாலும் அவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க. சார் சொன்னோன்னா அப்படியா சார் எனக்கு கேட்கலையே சார்னு பாருங்க, அப்படிதாங்க லைட்டா இருக்கு எஸ்பிபி சார் வாய்ஸ் எனக்கு காதுல விழுதுங்கன்னாரு. ஆக்சுவலா நான் அப்படி பாட சொல்லல அவரை, நான் வந்து நீங்க ஃப்ரீயா அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னா அவரா அந்த மாதிரி ஒரு மோட் சூஸ் பண்ணிட்டாரு. ஓகே, வாட் இஸ் தட் மோட்? அந்த மீட்டர் ஒரு 2 லைன் பாடி காட்ட முடியுமா? ஆக்சுவலா வந்து நான் வந்து எனக்கு டார்ச்சர் நான் தாண்டா பங்கு அப்படி பாடுவாருன்னு எதிர்பார்த்தேன். அவர் ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா வேற மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணிட்டாரு. அவர் கொஞ்சம் மெலடியஸா ஃபீல் பண்ணாரு, அது நான் எதிர்பார்க்கல. நம்ம ஆக்சுவலா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு விஷயமா பண்ணிடலாம். அவர் வந்துட்டு எனக்கு டார்ச்சர் நான் தாண்டா பங்கு அப்படின்னு எமோஷனலா பாடினாரு. ஸோ ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அந்த சுச்சுவேஷனுமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் படத்துல. ஸோ அதனால ஒரு இயக்குனரா இருக்கிறதுனால, ஒரு லெஜெண்டரியான ஒரு இயக்குனரா இருக்கிறதுனால அவங்க ஒரு மாதிரி கேட்ச் பண்ணுவாங்க அந்த பாட்டு. அப்புறம் ஒரு லைன்ல பாஸ் பண்ணிட்டு சொன்னாரு, கையில வந்ததெல்லாம் காணாம போகுது பா கொண்டா அப்படின்னாரு. ஸோ அந்த 2 லைன் அவருக்கு கையில வந்ததெல்லாம் காணாம போகுது, கொட்டுற கண்ணீர் எல்லாம் சோடாவா மாறுதுன்ற 2 லைன் வந்து ஸோ இதுதான் பாட்டோட எமோஷன் இல்லையா அப்படின்னாரு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அவரோட ஒர்க் பண்றது. பயங்கர ஒரு ஃபன்னான ஒரு பர்சன். அவர் எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு அகாடமிக் ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர் அப்படின்ற ஒரு இது இருந்தா கூட அவர்கிட்ட ஒரு பெரிய கொண்டாட்டமான ஒரு மனநிலை இருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ஒரு சைட்ல அவரை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சூப்பர். ஃபைனலி படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பயங்கர ஃபேமிலி என்டர்டெய்னரா வரப்போகுது. ஸோ உங்க ஃபேன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, ஜென்ரல் தமிழ் சினிமா ஃபேன்ஸ்? நானும் ஒரு சினிமா ஃபேன் தான். ஸோ எனக்கு பிடிச்சி இந்த படத்துக்குள்ள இறங்கி பண்ணியிருக்கேன். அண்ட் வி ஆர் ஒரு யூனிட்டாக இதை என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்கள் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங்ஸுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒண்டர்ஃபுல்லி கம்போஸ்டு சாங்ஸ் பை ஷான் அண்ட் டான்ஸும் ஆடியிருக்காரு கல்யாண கலவரம்னு, அதுவும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங். அதுக்கப்புறம் சிவாங்கி பாடி அந்த ஒரு பாட்டு ரொம்ப வைரலாக இருக்குது. இப்போ மிஸ்கின் சார் பாடி அதுவும் வைரலாக இருக்குது. ஸோ ஒரு படியாக எல்லா விஷயமும் ரொம்ப 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 பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரியே தான் படமும். ஸோ அது கரெக்டாக போய் ஆடியன்ஸ் கிட்ட போய் அது சேரணுங்கிறது தான். ஸோ அவங்களாம் ஐ மீன் இட்ஸ் நிச்சயம் யூஸ் சர்டிஃபிகேட் தான். ஸோ எதுவும் அசிங்கமாக இருக்காது ஆன் ஸ்க்ரீன். இந்த வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். RMKV Wedding Silks. அன்றும் என்றென்றும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500.